சரி கோவப்படாதீங்க இப்படி ஃப்ரீயாக விடுங்க. ஓகேவா? முதல்ல அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் நேரில் பார்க்குறேன்னு நினச்சிருந்தேன். முதல்ல நான் சின்ன வயசுலேருந்தே ராபர்ட் நான் பார்த்துருக்கேன், எங்கள் ஸ்ட்ரீட்டில் பார்த்துருக்கேன். நான் ராவன் காலில் தான் இருந்தேன். ஏன் இந்த பையன்லாம் சினிமாவில் நடிக்கிறான்லாம் சூப்பராக இருக்குன்னு. மகேந்திரனை பார்த்து எனக்கு எந்த அளவுக்கு பொறாமல் இருக்கோ அந்த மாதிரி இருந்தது ராபர்ட் பார்த்து. மகேந்திரன் அவ்வளோ குட்டி வச்சு செம்மையாக நடிப்பாங்க. அப்பயே வந்து ராபர்ட்டையும் நான் அப்போ பார்த்துருக்கேன். எனக்கு இப்போ தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பையனை இப்போ தான் பார்த்தேன். அவன் சொல்லி ராபர்ட் நான் பார்த்துருக்கேன்ல சின்ன வயசில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் ராபர்ட் இங்கே பார்க்குற மாதிரி சந்தோஷம். அண்டு அவர் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கார், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கார், வந்துக்கிட்டே இருக்கார், மோதிக்கிட்டே இருக்கார். முதல்ல வாழ்த்துக்கள். தளர்ந்து போகிறதில்ல, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கார். அண்ட் தென் படத்தோட ட்ரெய்லர்னு பார்த்தோம், சாங்ஸ் பார்த்தேன். அவங்க முயற்சிகள் மட்டியடை என்ன இருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்காங்க. அண்ட் தென் மலேசியாவிலேருந்து வந்திருக்கவங்க. என்னங்க இது காமெடி இல்லையா, அது சீரியஸு? இது நான் ஏதோ செஞ்ச மாதிரி இது. நன்றி. கைத்தட்டி ஒருத்தர் வெளியே தோர்த்ததுன்னா இதுதான் நினைக்கிறேன். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அண்ணா ஒரு நிமிஷம். இண்டஸ்ட்ரியில் சில பேர் சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன்றதுல உங்கள் பேரும் இப்போ வந்துருச்சு. அதுக்கு காரணம் உங்களோட ஹார்ட் ஒர்க் தான். ஓகேவா? ஸோ உங்ககிட்டேருந்து இந்த பதில் கண்டிப்பாக நிறைய பேர் எதிர்பார்க்கணும்னு ஆசைப்படுறதுனால இந்த கேள்வி. ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, எல்லாருமே பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி என்ன த்ரிஷா இல்லைன்னா நயன்தாராவான்னு கேட்பாங்க. அப்படிதானே? ஆமாவா இல்லையா? த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நீங்கள் நயன்தாரா கூடயும் நடிச்சிட்டீங்க, த்ரிஷா கூடயும் நடிச்சிட்டீங்க. ரொம்ப அழகாக வந்திருக்கு, நாங்கள் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு கைத்தறல் கொடுத்துடலாம் அண்ணாக்கு. அண்ட் இப்போ த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரான்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அண்ணாக்கு த்ரிஷாவா நயன்தாராவா? இல்லை இந்த கேள்வி எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்கீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு த்ரிஷாவை நயன்தாரான்னு என்ன கேள்வி? இல்லை நீங்கள் மாட்டி விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அந்த பில்டப் கொடுத்தீங்கன்னு தெரியல. இல்ல கேள்வி இதுதான். நீங்க உங்களை சொல்றதுக்கு முன்னாடி பெண்கள் அப்படிலாம் பிரிச்சு பார்க்க முடியாதுமா. அழகு பெண்கள்னாலே அழகுதான். சரி ஓகே. அப்ப அது வயசு அப்படிலாம் கிடையாது. பெரியவங்களாலும் சரி அதுக்கு ஒரு அழகு இருக்கு, அது ரசிக்கக்கூடிய அழகு. அது பெண்கள் எல்லாருமே அழகுதான். ஓகே அண்ணா, இப்போ சூப்பர். அதுக்காக ஒரு கைத்தறல் கொடுத்தலாம். ரொம்ப அழகா. எங்கேயுமே ஒவ்வொரு முறை கைத்தறல் ரெக்கமெண்டேஷன் பண்ணாதீங்க ப்ளீஸ், அது ஒரு மாதிரி இருக்கு. சரி இப்போ இதுக்கு வேணா பதில் சொல்லுங்க. விஜய் ஒவ்வொரு ஆக்டருக்கும் அவங்க ஜோடி ஆன் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அந்த ஜோடி பேர் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ரெண்டு பேர்த்து கூடயும் நடிச்சிட்டீங்க, நயன்தாரா கூடயும் நடிச்சிட்டீங்க, த்ரிஷா கூடயும் நடிச்சிட்டீங்க. விஜய் சேதுபதி அவர்களுக்கு இந்த பேர் சூட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அது யாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்க சிறப்பு. ஜென்ரலாக ட்ரெஸ் போடுறதுக்கு ஒரு சென்ஸ் ஒன்று சொல்லுவாங்க. எந்த மாதிரி ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி பிடிச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸு செட் ஆகிடும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் பேருங்கிறது கெமிஸ்ட்ரி பிட்வீன் அந்த ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி, அண்டர்ஸ்டாண்டிங், அந்த கேரக்டர் ப்ரொஜெக்ட் பண்ணுறது தான் இருக்கே ஒழிய அது முக வடிவத்தையோ அழக வச்சு இல்லை. அது அந்த கேரக்டர் என்ன ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னு வச்சு தான் இருக்குது. ஸோ அந்த பிஹேவியர்லாம் அது இருக்குது. அப்படி தான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். கேரக்டர் இப்படி பார்க்கக்கூடாது. என்ன ட்ரெஸ்ஸிங்கில் இருக்காங்க, எவ்வளோ மேக்கப் போட்டிருக்காங்க, என்னவா ப்ரெசென்ட் ஆகிக்கிறாங்கிறது செகண்ட், இரண்டாம் தரம். அந்த கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறத வச்சு தான் அதோட அழகும் அதோட நீங்கள் சொல்கிறீங்களே அந்த பேர் இது எல்லாமே செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் அது. ஸோ அப்படி தான் பார்க்கணும் அது. அப்போ சூப்பர் அண்ணா, தேங்க்யூ. இன்னொரு லாஸ்ட் கேள்வி. நீங்க கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். பழைய டிராமா இங்க பாருங்க. இல்ல இப்போ நான் அதுக்கு தான் வரேன். உண்மையாவே அதுக்கு தான் வரேன். கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீங்க நிறைய ஆக்டர்ஸ் ஆன் ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. ஆனா சினிமாக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க ஆன் ஸ்கிரீன்ல நிறைய தியேட்டர்ல போய் படம் பார்க்கும்போது இவரை மாதிரி நான் நடிக்கணும், இவரை மாதிரி நான் ஸ்கிரீன்ல இருக்கணும், அந்த மாதிரி யாரையாவது நீங்க நினைச்சிருக்கீங்களா? இதுல ரெண்டு கேள்வி இருக்கு, நான் ரெண்டு பதில் சொல்றேன். ஒன்று கஷ்டப்பட்டு வந்தாங்க. இங்கே எதுவுமே கஷ்டப்படாமலாம் கிடைக்காது ஒன்று. அப்புறம் கஷ்டம்னு ஒன்று இல்லை. நீங்கள் இங்கேருந்து நான் போரூர் போனோம் அப்படின்னா நான் போரூர் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். இங்கே இருந்துட்டு போகிறோம்னா போக முடியாது போரூருக்கு. ஸோ அது அந்த பிரயாணங்கிறது அவசியம். அந்த பிரயாணத்தை கஷ்டம் சொல்ல விட அது பேர் அனுபவம் நான் சொல்கிறேன். அது கஷ்டம் இல்லை, அது பேர். இன்னொன்று கேட்டீங்க, இன்னொன்று இன்ஸ்பயர் ஆனது யாரு? அப்படி யாரும் எனக்கு இன்ஸ்பயர்லாம் ஆனதில்லை. எனக்கு வரதுக்கு முன்னாடி இல்லை, நான் நிறைய படம் பார்க்க மாட்டேன். எனக்கு படம் பார்த்தா போர் அடிக்க முடியல சின்ன வயசில். ஸோ நிறைய படம் பார்க்க மாட்டேன் நான். ஏன் தெரியல, எனக்கு ரசனை இல்லை. அப்போது சினிமா என் தொழிலாக மாறினதுக்கப்புறம் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன்.
நான் சொன்னேன்ல, ராபர்ட் பார்த்து மகி பார்த்துலாம் எனக்கு பொறாமல் இருக்குன்னா எனக்கு வராது, அதனால் எனக்கு பொறாமல் இருந்தது. ஸோ அப்போ எனக்கு வரணுன்னா என்ன பண்ணணும்னு இருந்தது. ஸோ அது தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு ஒரு சூத்திரம் இருக்குது. அது நுவான்சஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான் வேலைன்னு தெரிஞ்சது. புரிஞ்சுட்டு அதை பிரேக் பண்ணிடலாம். கதவு பெருசாக இருக்கலாம், ஆனால் சாவி சின்ன தானே. லவ்லி லவ்லி அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஹீரோவாகவும் நடித்தாலும் சரி, வில்லனில் நடித்தாலும் சரி, கலக்கிட்டு இருக்கீங்க. எப்பவுமே இதே மாதிரி நிறைய பேர், எங்களை மாதிரி நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கோம். தேங்க்யூ. டப்பிங் போனோம், குரல் இப்படி தான் இருக்கு, அதெல்லாம் போய் தான் அதனால் நான் கிளம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் ஃபன் நைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்க போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டா மாத்துறதுக்கு புது புது வீடியோ காத்துட்டு இருக்கு.